ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். இது இந்த ஜெபத்திற்கு தடை கொண்டு வந்த எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் கட்டி துவக்கல் அறிகிறேன். ஆவியானவர் ஒருமுறை பாட்டின் ஆவினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். உமது தெய்வீக அன்பால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். அப்போ உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் அப்போ எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விட்டு போகட்டும். உமது தெய்வீக வார்த்தை விதைக்கப்படுவதற்கும் தெய்வீக வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஏதோ நிலத்திலே விழுவதற்கு என்னென்ன தடைகள் இருந்தாலும் இயேசு நாமத்தால் கட்டி துவக்கல் அறிகிறேன். வார்த்தையான தேவன் நீரை ஆண்டவரே, நீரை அபிஷேகம் செய்வதற்கான நன்றி செலுத்துகிறேன். தூய ஆவியானவரே, இதோ என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பம் நிறைவேறும்படியாக இந்த வேளையில் அர்ப்பணிக்கின்றேன். இது இந்த வேளையிலும் ஆண்டவரே, உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரை சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே இது இந்த வேளையில் அர்ப்பணிக்கின்றேன். இதோ ஆண்டவரே, ஒவ்வொரு இதயங்களும் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆண்டவரே, இந்த வேளையில என் நாவையும் என் சிந்தனைகள் என் இதயம் முழு உடல் முழுவதுமாக ஆண்டவரே உமது கட்டுப்பாட்டுக்குள் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ என்னுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தும் உமது கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். உமது கல்வாரத்து கோட்டைகளாக சமர்ப்பிக்கிறேன். இது இதயத்தின் வேதனைகள், இதயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இதோ வேதனையோடும் கவலையிலோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தெய்வீக அன்பு ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரை உமக்கு நன்றி. உங்க தெய்வீக அன்பினால் நீ நிறைத்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்க அன்பினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உமது அன்பின் வல்லமையினால் எங்களை ஆளுகை செய்து நீர் எங்களால் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரை எங்கள் ஒவ்வொரு புது பிறப்பாய் மாற்றும்படியாய் இது வந்து வேளையிலே உன் பாதத்திலே எங்கள் ஒவ்வொரு சமர்ப்பித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:13 இல்லையா? வசனம் சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும் பிரதர். 4:13 தெரியும். என்ன வசனம் சொல்லலாமா? படிக்கலாமா? கூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, முடிஞ்சவங்க வீடியோ ஆன் பண்ண முடியும்னா ஆன் பண்ணிக்கங்க. ஓகே, தேவார்த்தை என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:13 எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. அப்படியா? ஆற்றல் இருக்கா? நமக்கு ஆற்றல் இருக்கா? உண்டு பிரதர். என்னெல்லாம் செய்ய ஆற்றல் உண்டு? அனைத்தையும் செய்ய ஆற்றல் உண்டு. எதையும் அதுதான் கேட்கிறேன். அனைத்தும் ஒரு சில காரியங்களை சொல்லுங்க பார்ப்போம். பிரச்சனை என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமா எல்லாம் சேர்த்து எல்லாரும் சொல்லிடுவோம். தனிப்பட்ட முறையிலும் கேட்கும் போது அப்படியே தடுமாறுவோம். தனிப்பட்ட முறையில் சொல்றதுதான் நடக்கும். எல்லாம் நடக்கும் அப்படின்னா எல்லாம் என்னது? எல்லாம் நடக்கும். அனைத்தும் பிரதர், அனைத்தும் நடக்கும். சரி, எல்லாம் என்னது? அதுல 1 2 சொல்லுங்க பார்க்கலாம். இறைவார்த்தையின்படி செயல்பட. இறைவார்த்தையின்படி செயல்பட. ஓகே, வேற? பாவங்களிலிருந்து விடுபட. பாவங்களிலிருந்து விடுபட. ஓகே, அப்புறம் எல்லாம் நீங்க ஜெபிக்க முடியும். நல்ல செயல்கள் செய்ய முடியும். இறைவார்த்தை வாசிக்க முடியும். நல்ல செயல்கள், அதான் என்னென்ன நல்ல செயல்கள் ஸ்பெசிபிக்கா சொல்லணும். நோய்களை சுகப்படுத்த முடியும், பேய்களை ஓட்ட முடியும். அடுத்தானா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, அப்ப எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. சரி, வலுவூற்றுவர் எங்க இருக்கிறாரு? சரிதானா? எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு எதையும் ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளாக இருக்கிறார். என் உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தைகள் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்குது. எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வதற்கு என்னென்ன தடைகள் என்னை எதிர்கொள்கின்றதோ அனைத்தையும் மேற்கொள்வதற்கு என்ன இருக்குது? அனைத்தையும் மேற்கொள்வதற்கு எனக்கு அவர் வலு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் இல்லை, பாவத்துல போறதுக்கு அதுக்காக வலு கொடுக்கல அவர். எனக்கு வலுவூட்டும் துணை கொண்டு சேர்ந்து நான் போய் சினிமா பார்க்க போனா நல்லா இருக்குமா? இல்லையா? எனக்கு வலுவூட்டும் துணை செய்யுன்னு சொல்லிட்டு
ஒருத்தங்க தவறான ஒரு காரியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு துணை நிற்கிறது சரியா இருக்குமா? இல்லை. இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறை வார்த்தையோடு பயணிப்பதற்கும் போது வருகின்ற தடைகளை என்ன பண்ண முடியும்? அவருடைய வல்லமையினால் என்ன பண்ண முடியும்? அவருடைய துணை கொண்டு, அவருடைய துணை என்று சொல்லக்கூடியது அவருடைய வார்த்தையினால், அவருடைய வார்த்தையை கொண்டு என்னால் என்ன பண்ண முடியும்? வெற்றி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லா காரியத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. கடவுளுடைய காரியங்கள் கடவுளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதனுடையபடி நடக்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய எல்லா விதமான எந்த விதமான தடைகளா இருக்கலாம், அது எங்கே வந்து வேணாலும் வரலாம், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப சிம்சோனுடைய வாழ்க்கை, எனக்கு இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு புரியல. சிம்சோன் வாழ்க்கை ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறீங்க? அவரு என்ன இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார் இல்லையா? நீதி நம்முடைய நீதி தலைவர்கள்ல 13வது அதிகாரத்திலிருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16வது அதிகாரம் வரைக்கும் ஒரு 3-4 அதிகாரங்கள் யாரை குறித்து போட்டிருக்கோம்? சிம்சோன், அதாவது சாம்சன், சிம்சோனை குறித்து போட்டிருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த வார்த்தை கொடுத்துட்டு எனக்கு சிம்சோனை கொடுத்தார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் அவரோட ஸ்டோரி படிக்கிறேன். இன்னைக்கு திரும்ப ஒரு டைம் படித்தேன். முதல்ல படிக்கும் போதும் புரியல. அவர் என்ன இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்கிறார். எப்படி பிறந்தாரு? கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர். அவர் பிறக்கின்ற போது கடவுளின் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக பெலிஸ்தியர்களிடத்திலே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது அல்லது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற பொழுது கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பம். ஓகே, அந்த குடும்பம் பேரு, அவருடைய தந்தை பேரு மனாசியா, சார்ந்தவரும் தான் பேர் மனோவாகு. ஓகே, அந்த குடும்பத்துல அந்த தாய் இடத்துல ஒரு பெண்ணிடத்துல போயிட்டு, அந்த மனோவாகுடைய மனைவி இடத்துல போய் கடவுள் போய் அங்க பேசுகின்றார். அவருடைய தூதர்களை அனுப்பி பேசுகின்றார். நீ மலடியாக இருக்கின்றாய், இனி உனக்கு நான் ஒரு குழந்தை பெற்று தரப்போகின்றேன். இனிமேல் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில திராட்சை ரசங்களோ திராட்சை பழங்களோ அல்லது எது மதுபானங்களோ அது வகை எதுவுமே நீ அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறாரு. பின்னாடி அவங்க தந்தை அதை உறுதிப்படுத்துறாரு. அப்பொழுது திரும்ப அதே வானதூர்கள் அவர்களுக்கு திரும்ப பேசி இதே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ அவருடைய ஒரே ஒரு கண்டிஷனும் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் கொடுத்தாலும் இது இன்னொரு கண்டிஷனும் கொடுத்தாரு. என்னன்னா, அவன் தலையில கத்தி படக்கூடாது. அவருடைய தலையில கத்தி படக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு. ஏனென்றால் அவன் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன், நாசீராக இருப்பான். அவனை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த பெலிஸ்தீர்களிடமிருந்து என்னுடைய மக்களை நான் என்ன பண்ண போகின்றேன்? மீட்டெடுக்க போகின்றேன். பிரைஸ் தி லார்ட். இதுதான் கடவுள் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக அந்த மனிதன் இருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை எனக்கு சிந்திக்கும் பொழுது ஒரு சில குழப்பங்கள் இருந்தவங்க, ஆனா அதுலயே விடையும் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாரு? பெலிஸ்திய பெண்ணை ஒருத்தர் ஆசைப்படுகின்றார். அந்த பெண்ணு பெற்றோர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்ற, விருத்த சேதம் செய்யாத ஒரு பெண்ணை நீ எப்படி மணந்து கொள்ளலாம்? வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறைவார்த்தை என்ன சொல்லுது? இது கடவுளுடைய திட்டம். பெலிஸ்தியர்களை பெலிஸ்தியரின் கரங்களில் இருந்து இஸ்ரேல் மக்களை மீட்பதற்காக என்னது இந்த ஒரு காரியம் அனுமதிக்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சாட்சி ஒரு சகோதரர் சொன்னார். இங்க சாட்சியெல்லாம் மெசேஜ் கொடுக்கும்போது இந்த ஒரு சாட்சியத்தை ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டாங்கன்னு சொல்லி சொன்னார். எப்படின்னா, ஒரு சகோதரி ஹிந்து சகோதரி. அந்த சகோதரி நம்முடைய அதாவது இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையின்படி நடக்கிறது. அவங்க ஒரு இளம் வயது பெண். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு இருந்த ஒரு பெண். அந்த பெண் என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு வரக்கூடிய துணைவி எப்படி, அவன் கணவர் எப்படி இருக்கணும்? ஒரு கிறிஸ்தவத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு சொல்லி செபிக்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ன்னு சொல்லி, ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அடிக்கடி மெயில் போடுவாங்களாம், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ இவர் சொல்ல, நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேமா, நீ பயப்படாத. வருடங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சில வருடங்கள் போயும் இதே சம்பவம் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த ஃபாதருக்கு ஒரு இந்த கடவுள்கிட்ட உட்காந்துட்டு, ஆண்டவர் நான் ஒவ்வொரு நேரமும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணு அதான் சொல்லுது, நான் என்ன பண்றேன்? இதே செய்தி தான் அனுப்பிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய வரங்கள் எல்லாம் ஹிந்துல முறைப்படி தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஓகே, நீ அவருக்கு எந்த வரன் வருதோ அதையும் நீ மனத்து கொள்ள சொல்.
அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று இவர் மெசேஜ் போடு, நான் எப்படி ஆண்டவர் இது வரைக்கும் நான் கிறிஸ்துவ பெண்ணு ஒரு மாப்பிள்ளை வரும்னு சொல்லிட்டு இருந்தவன், நான் எப்படி நீ இன்னொரு அந்த ஹிந்து சகோதரி அல்லது அவங்கள நான் எப்படி மறந்து கொள்ள சொல்றது? அப்போ ஆண்டவர் நீங்க சொல்றீங்க, எனக்கு வேற வழி கிடையாது, நானும் சொல்றேன். அப்போ இந்த அம்மா இவர்கிட்ட அவர் மெசேஜ் போட்டுக்கிறாரு, ஓகேம்மா நீ உனக்கு வரக்கூடிய மணமகனை நீ மணந்து கொள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறார். அப்போ திருமணம் நடந்தது. முதலாவதாக அவங்க 2 பேரும் பேச போகும்பொழுது உள்ள போகும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உன்ட்டு ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் முறைப்படி ஹிந்து, ஆனா நான் முழுமையாக கிறிஸ்துவை நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இந்த அம்மாவுக்கு அந்த அம்மா என்ன கேட்டாங்க, ஒரு கிறிஸ்துவ பையன் வேணும்னு கேட்டாங்க. ஆனா அந்த கிறிஸ்துவ பையன் எங்க இருக்கிறான்? இந்த இடத்துக்குள்ள. அப்போ இஸ்ரேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக இந்த மகனை என்ன பண்ற, கடவுள் அவனுக்கு ஒரு ஆசையை கொடுத்து அந்த பெண் மேல் மணக்க வைக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அந்த அந்த பெண்கள் வழியாக, அந்த பெண் வழியாகவே பெலிஸ்தர்கள் ஒரு சில பேரை அழிப்பாரு. அதனால அங்க அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை என்ன வரும் சிம்சோன் மேல அப்படின்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் போய் ஒவ்வொரு அந்த இதை பொறுமையை படிச்சு பாருங்க. ஓகே, நான் மைய கருத்துக்கு போறதுக்காக தான் நான் இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்லிட்டு போறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கேருந்து போகிறாரு. இதை முடிச்சுட்டு என்ன பண்றாரு, அடுத்தது இவர்களுக்குள்ளாக எதிரி உண்டாக்கப்படுகிறார். இப்போ பெலிஸ்தியரும் சிம்சோனும் எதிரி. இப்ப பெலிஸ்தியர்களும் இவர் யாரு, சிம்சோனும் எதிரியாக்குறாங்க. இஸ்ரேல் மக்கள் அல்ல, இஸ்ரேல் தலைவர்கள் அல்ல, யாரு இதா இருக்கிறது, சிம்சோன் எதிரியாக்கப்படுகின்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்து என்ன பண்றாரு, இவரை கொல்ல வேணும்னு சொல்லி பண்றாங்க. அவர் அங்க பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருப்பார். நரிகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 நரியை பிடிச்சிட்டு வாலில் தீய பந்தத்தை கட்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய பயிர்களெல்லாம் அடிச்சிருப்பார். அதனாலதான் அங்க பெரிய போராட்டம், கலவரம் எல்லாம் இது வந்திருக்கும். அடுத்தது பார்க்கின்ற பொழுது திரும்ப இவர் அந்த மனைவி அந்த ஒரு சின்ன பிரச்சனைனால மனைவியை விட்டுட்டு அங்க வந்திருப்பார். இவருக்கு திருமணமான இடத்துல இருந்து வெளியே வந்திருப்பார். திரும்ப போகும்போது அந்த பெண்ணை வேற ஒருத்தருக்கு தாப்பம் கொடுத்திருப்பாரு. ஆக அந்த பிரச்சனையில இவர் என்ன மனமுடைஞ்சு என்ன பண்றாரு, இந்த காரியத்தெல்லாம் செய்யறார். ஏனென்றால் அந்த பழி எங்கள் மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறார். ஓகே, இதெல்லாம் ஒரு பாட். அடுத்தது அவர் கிட்டத்தட்ட நமக்கு அடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு கழுதையின் தாடையை வைத்து கிட்டத்தட்ட 1000 பேரை அவர் கொண்டிருப்பார் ஒரே நபராக நின்று. ஓகே, இதை அடுத்து நம்ம படிக்கின்ற பொழுது வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது பயங்கர வல்லமை உள்ள ஒரு பலசாலியாக இருக்கிறார். இவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனநிலை. அந்த ஒரு இதுல அவங்களுக்கு இவர் எப்படியாவது பண்ணி ஆகணும். இந்த சூழ்நிலையில இவர் என்ன பண்றார், ஒரு பெண் மீது காதல் கொள்கின்றார். அந்த பெண்ணோடு இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணிட இவர் அங்குள்ள அரசர்கள் என்ன பண்றாங்க, நீ எப்படியாவது சிம்சோனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல ரகசியத்தை 3 தெரியும் பொழுது இந்த பெண்ணானவள் அவரை நச்சரிக்கிறார். ஒவ்வொரு நேரமும் ஆசை காட்டி ஆசை இது பண்ணி அவங்கள ஒரு வழியா பண்ணி அவரும் 2-3 நேரம் வெவ்வேறு ஸ்டோரி சொல்லி எஸ்கேப் ஆகிறார். ஓகே, இப்போ 4ஆவதாக திரும்ப என்ன பண்ண, டெய்லி நீங்க அதில் பாத்தீங்கன்னா அவர் உயிர் போகும் அளவுக்கு வருந்துகின்ற அளவுக்கு அந்த பெண் தொந்தரவு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 நச்சரிச்சான்னு சொல்லி இருக்கும். அந்த தொந்தரவு தாங்க முடியாம அவர் உண்மையை சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த ரகசியம் யாருக்குரியது? கடவுளுக்கும் அவருக்கும் அவருடைய பெற்றோருக்கும் உரிய ரகசியம். பிரைஸ் தி லார்ட். இது இந்த ரகசியமானது இந்த மக்களுக்காக வெளிப்படுத்துவதற்கான ரகசியம் அல்ல. இது கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு ரகசியம். கடவுள் கொடுத்தது இதுதான். பெற்றோருக்கும் தெரியும், அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். இதை மற்ற யார்ட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டார், தான் அதை என்ன பண்றாரு, தன்னுடைய உயிர் போல தொல்லை கிடைச்சோன்னு என்ன பண்றாரு, அதை சொல்லிடுறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, அதே போல மொட்டையை வலிச்சிடுறாங்க, தலையெல்லாம் முடியெல்லாம் வலிச்சோன்னே அவர் பலம் இல்லாமல் போனோன்னே அவர் கைது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான். ஓகே, இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஆரம்பத்துல இருந்து படிக்கின்ற வரைக்கும் கிளியரா ஸ்டோரி நல்ல ஒரு இதா வந்துட்டு இருக்கும். இப்போ அவரை கொண்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட
அந்த மக்கள் அனைவரும் ஒரு மண்டபத்தில் சேர்ந்து, அரசர்களும் அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், என்ன சொல்லுவாங்க, மதிப்புக்குரியவர்கள் அனைவரும் எல்லாரும் என்ன பண்றாங்க, சிம்சோனை பிடித்ததுல இருந்து அவர்கள் புகழ்வது யாருன்னா அவருடைய தெய்வத்தை புகழ்கின்றார்கள். அப்போ அவர்கள் தெய்வத்தை புகழ்ந்து சிம்சோனை நம்முடைய கரத்தில் கொடுத்து விட்டார் என்று அவர்கள் புகழ்ந்து சொல்லிக்கொண்டு இவரை என்ன பண்ணணும், ஏளனம் செய்ய வைக்கணும், இவரை எள்ளி நகையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வர சொல்லுகின்ற பொழுது அங்க கொண்டு வர சொல்லுவாங்க. இவரும் அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ஆடுறார். டான்ஸ் ஆடிட்டு அவரை தூண்ல கட்டி வைக்க சொல்லும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்வி, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இந்த பில்டிங்ல நீங்க வசனம் 16 அவர் சாக போற நேரத்துல அவர் சொல்லக்கூடிய வசனம் 23, 16 23 இருந்து படிச்சீங்கன்னா, அவர்கள் அகமர்ந்திருக்க சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர். சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டு வர அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர். இப்போ இதுவரையிலும் ஒவ்வொரு நேரமும் அவர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த எதிரிகளை எல்லாம் வென்றவர். அவர் எப்பொழுது அவருடைய முடி வலிக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் அவர் வல்லமை இழந்தவராக நின்ற பொழுது அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, அவர் ஒரு எதிரியின் கரத்துல சாகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு, சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம், அவருக்கு இப்பதான் அவர் சொல்லக்கூடியது, அவருடைய கையில பிடிச்சிருந்த இளைஞரிடத்துல சொல்றாங்க, இந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய தூண், இந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய தூண்கள்ல என்ன கொண்டு கட்டி வை அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருக்கு இங்கே கடவுள் மீது ஒரு அளவிட முடியாத, அதாவது முழுமையாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றார். கடவுளால் எனக்கு மீண்டும் பலம் தருவார், நான் எல்லாவற்றையும் வீழ்த்துவேன் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளாக உறுதியாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் சொல்லக்கூடியது, இந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய 2 தூண்களிலும் என்ன கொண்டு கட்டி வை, அந்த இடத்தை தாங்கி நிற்கக்கூடிய இடத்துல கட்டி வை அப்படிங்கிறார். அப்போ அவருடைய நம்பிக்கை என்ன வந்தது, என்னை இவர்கள் இகழ்கின்றார்கள், என்னுடைய கண்களை இவர்கள் பிடுங்கி விட்டார்கள், ஆனாலும் என் கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் எனக்கு மீண்டும் வலு கொடுப்பார், அவருடைய வல்லமையால் என்ன பண்ணுவாரு, என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த எதிரிகளை அவர் வீழ்த்துவார் என்ற நம்பிக்கை அவருக்குள்ள. அதுவும் என்னன்னு, கடவுள் வீழ்த்துவார் அல்ல, கடவுள் என்னை கொண்டு வீழ்த்த வைப்பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு எந்த பலத்தினால் அவர் என்னை பலப்படுத்தி இருந்தாரோ, எதை நான் என்னுடைய சுயத்திற்காக நான் இழந்தேனோ, ஆனால் அந்த கடவுள் மீண்டும் என்னை மன்னித்து எனக்கு அதே வலுவை கொடுத்து என்ன பண்ணுவாரு, என்னை மீட்டுக் கொள்வார், எனக்கு அந்த வலுவை கொடுத்து இந்த எதிரிகளை அனைவரையும் அழிக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அசையாத ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு அது எந்த சூழ்நிலையில வந்த பிரச்சனைகளா இருக்கலாம், பாவத்தின் நிலைவாக இருந்திருக்கலாம். சகோதரர் கடந்த இதுல எடுத்தாங்க இல்லையா, 3 நிலையில நமக்கு நம்முடைய செயல்களால் வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பாவத்தின் நிமித்தம் வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது கடவுள் அனுமதிக்கக்கூடிய எந்த சூழ்நிலை இருந்தாலும், உங்கள் உள்ளங்கள் எப்படி உடைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் நம்பிக்கை சிம்சோன் போல ஆக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை எப்படி இருக்கணும், எனக்கு கடவுள் வல்லமை கொடுத்து அவர் மீண்டும் நான் என்ன பண்ணுவேன், இந்த எதிரிகளை அழிப்பேன் என்று சொல்லி. இப்ப எங்க போக்கஸ் பண்றாரு, நம்ம போக்கஸ் எங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். போக்கஸ் என்னவா இருக்கணும், அந்த பிரச்சனையில எதுல அவர் நிக்கிறாங்க, அவர் நிற்கக்கூடிய அந்த ஆணி எது, அந்த பில்டிங்குடைய அடித்தளத்துல இருக்கக்கூடிய அந்த பவுண்டேஷன், அதுக்கான பில்லர், அந்த பில்லர் தான் அந்த தூண். இந்த பில்டிங்கை முழுவதும் தாங்கி இருக்குது. இவருடைய ஆணவம், இவருடைய அகந்தை, இவருடைய ஏளனம் செய்யக்கூடியது, இவருடைய வாழ்க்கையில மற்றவர்களை குறை கூறுவது, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சுமந்து நிற்கக்கூடிய அந்த ஆணி எது என்று பார்த்து அந்த பில்டிங்கை போக்கஸ் பண்றார். பிரைஸ் தி லார்ட். அந்த தூணை அவர் போக்கஸ் பண்றார். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் போக்கஸ் பண்ண வேண்டியது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, பிரச்சனை மட்டும் பார்க்கிறோம், ஆளுங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்கள் எனக்கு இதை செய்யறாங்க, இந்த குடும்பத்தை இதை எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த நபர் எனக்கு இதை என்ன வளர்ச்சி தடுக்கிறாரு, இவர் எனக்கு இந்த சூழ்நிலையை கொண்டு உருவாக்குறாரு, இப்படின்னு சொல்லி நம்ம நபர்களை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நபர்களுக்கான ரூட் எது என்று நான் பார்ப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் என்ன போக்கஸ் பண்ணாரு, இந்த ரூட்டு, இந்த தூண் தான், இதை புடுங்கணும்னா என்ன ஆகும்,
முதல் காரியம் அவர் நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? கடவுள் எனக்கு மீண்டும் வல்லமை கொடுத்து இந்த இஸ்ரேலை அழிப்பாருங்கிற நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடந்தது? இந்த பில்டிங்கை 3000 பேருக்கு மேலாக இருக்கிறாங்க. 3000 பேர் நான் அந்த இடத்துல நான் கட்டின்ற நிலையில பண்ண முடியாது. ஆனாலும் என்ன பண்ண முடியும்? இந்த கட்டுண்ட நிலையிலும் எது ரூட்டோ அதை நான் போக்கஸ் பண்ணேன்னா அது முழுவதுமாக உடைந்து போகணும் போக்கஸ் பண்ண. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே மீண்டும் ஒரு முறையாக என் மீது தயவு கூர்ந்து இரக்கமாயிரும் சொல்லி ஜெபிக்கிறாரு. வல்லமை கிடைக்குது. என்ன பண்றாரு? 2 தூணையும் தள்ளி விடுற, மொத்த பில்டிங் விழுந்து நொறுங்கி போகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நீங்க எந்த வகையில போராட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகள் எது? சரிதானா? என்னென்ன பிரச்சனை? சில பேர் ரொம்ப அதிகாரத்துல நான் சொல்றதை கேட்டே ஆகணும், அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருப்பான். உங்க குடும்பத்துல, அல்லது நீங்க இருக்கக்கூடிய வேலை ஸ்தலத்துல, அல்லது நீங்க இருக்கக்கூடிய சமுதாயத்துல அவர்கள் நம்மளை நெருக்குவார்கள். அதிகாரத்தின் நிமித்தம் நெருக்கின்றவர்களா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லது ஆணவம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அல்லது நான் என்னுடைய குடும்பத்துல எனக்கு நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் சரி. அப்போ என்ன நடக்குது? மற்றவர்களை அவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதுக்கு ரூட் என்னது? இவர்களுக்கு பின்னாக இருந்து செயல்படக்கூடிய அந்த தீய சக்தி, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்மன காயங்கள், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய என்னது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம். என்ன சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த ரூட் எதுன்னு சொல்லி நமக்கு அந்த ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். இந்த ரூட்டை நம்ம உடைக்கணும். அந்த ரூட்டை உடைக்காத வரையில நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஷீல்டு வச்சிருக்கிறோம். நமக்கு ஷீல்டு வச்சிருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வலுவூட்டும் துணை கொண்டு எதையும் செய்ய முடியும். எதை செய்ய முடியும்? ஆண்டவரே இந்த நபர்கிட்ட என்ன காப்பாத்துங்க, இந்த நகர்கிட்ட எனக்கு விடுதலை கொடுங்க. ஆனா எப்படி கொடுக்கிறது? அங்கிருந்து உடனே சொல்லுவோம், அடுத்த வார்த்தை சொல்லுவோம், எஸ்ஐயா 54:17, என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவிகளும் நிலைத்து நிற்காது. நீங்க சொல்றமா இல்லையா? நீங்க அனைவர் சொல்லுவீங்க. எனக்கு தெரியாது எத்தனை பேர் சொல்றீங்க. நான் நிறைய பேர் சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவர் பயன்படுத்தக்கூடிய வசனங்கள் எஸ்ஐயா 54:17, என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவி நிலைத்து நிற்காது, எனக்கு எதிராக குற்றம் சாட்டி சாட்சி சொல்லையிலும் எந்த நாவை நான் அடக்கி விடுவேன். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறோம். வெரி குட், நல்லது. இப்ப என்ன, அவங்க அடிக்கக்கூடியதை நம்மளால தாங்கிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தாங்குறோம். ஆனா அங்க இருக்க ரூட்டன்னு உடைக்கல நம்ம. பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்கக்கூடிய ரூட்ல நம்ம போக்கஸ் பண்ணணும். இவர் எங்க போக்கஸ் பண்ணாரு? சிம்சோன் இந்த பில்டிங்கை தாங்கி இருக்க இந்த அவமானம், இந்த ஆணவம் எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடியது எது? அதை போக்கஸ் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். அங்க இருக்கக்கூடிய நபர்களை போக்கஸ் பண்ணல. அவர் போக்கஸ் பண்ணது அந்த பில்டிங்கை தாங்கி நிற்கக்கூடிய பேஸை போக்கஸ் பண்ணாரு. அங்க நெருக்கினாரு. அங்க வல்லமையை வெளிப்படுத்த கடவுள் வல்லமையினால அந்த இதை உடைச்சாரு. அங்க மொத்தமும் அழிந்து போனது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த ஆணவம் அழிந்து போனது, அகங்காரம் அழிந்து போனது, யார் யாரெல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ எல்லாம் அழிந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன என் குடும்பத்துல என்னிடத்து எப்ப பார்த்தாலும் என்ன நைன்னு குட்டிகிட்டே இருக்கிறாங்க மண்டையில. என்ன பண்ணணும்? இறைவார்த்தை எடுங்க. இறைவார்த்தை எடுங்க. அதுதான் எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. நான் சொன்னேன் ஆரம்பத்துல என்ன படிச்சோம்? எனக்கு வலுவூற்றும் துணை கொண்டு. அந்த வலுவூற்று என்னது? இறைவார்த்தை, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஷபரகதி. ஹல்லேலூயா. என்னது? அந்த இறைவார்த்தை தூக்குங்க. சொல்லுங்க, இறைவார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? 2 கொரிந்தியர் 10:10 உள்ள வசனத்தை சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? பெருமை, ஆணவம் எல்லாம் அழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய வார்த்தைகள் நமக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே. எசேக்கியேல் 20:30 எசேக்கியேல் 36 26 27 வசனம். நான் உங்களுக்கு கல்லான இதயத்தை ஏற்று புதிய இதயத்தை தருவேன்னு சொன்னார். ஆண்டவர் இந்த புதிய இதயத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்போ அந்த போக்கஸ்ல நீங்க என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை கொண்டு அங்க உடைக்கணும். இந்த வார்த்தை தான் நமக்கு வலுவூட்டுகிறது. இயேசு கிறிஸ்து எனக்கு வலுவூட்டுகிறார் என்று சொல்லக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவான வாழ்வை வாழ்வதற்கு தடை என்ன இருக்கின்றது? இந்த நபர் வழியாக இந்த பிரச்சனை இருக்கிற. அப்ப அந்த பிரச்சனைக்கு ரூட் எது? அந்த ரூட்டை உடைக்கணும். அந்த ஆணவத்திற்கு, அப்ப அதற்கு எதிர்மறையாக, ரூட்டுக்கு எதிர்மறையான வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை, இறை வார்த்தையை பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் நமக்கு ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம போக்கஸ் என்னவா இருக்கணும்? அதற்குள்ள வார்த்தை, எந்த வார்த்தை கொண்டு அடைத்தால் அந்த இது உடையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாவத்துல நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சந்தேகம், நிறைய பேருக்கு சந்தேகம். பிள்ளைங்களை குறிச்சு சந்தேகம், கணவனை குறிச்சு சந்தேகம், மனைவியை குறிச்சு சந்தேகம், அல்லது வேலை செஞ்ச இடத்துல ஒர்க்கரை வச்சு சந்தேகம். அவன் இப்படி செஞ்சிருப்பான், அப்படி செஞ்சிருப்பான், எல்லாம் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். பிரைஸ் தி லார்ட். சந்தேகம் அது ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு அவங்கள ஒரு அடிமைத்தனத்துல அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க திருமுக ஒளி அவர்கள் மீது வீசட்டும். 2 கொரிந்தியர் சொல்லலாமா? அந்த வசனம் சொல்லலாமா? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் இறைவார்த்தை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வார்த்தை பிரதர். 6வது வார்த்தை. அது வந்து இதுக்கானது. படிங்க சிஸ்டர். அது இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தை வீசும் கடவுளின் மாட்சி ஆகிய அறிவொளியே. ஆமென். ஆமென். இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்? அறிவொளி வேண்டும். கிறிஸ்துவின் மாட்சியிலிருந்து வரக்கூடிய அறிவான ஒளி வர வேண்டும். அப்ப இதுல நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நேரமும் அந்த வார்த்தையை எடுத்து நீங்க அறிக்கையிட அவங்கள பேஸ் உடையும். பிரைஸ் தி லார்ட். பேஸ் உடையும். அந்த பேஸ் உடையும் பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அங்க இருக்கக்கூடிய தீவனால அங்க நிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகளின் பேஸ், எங்க ரூட் ஏதோ அதை போக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பிரச்சனையை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை வந்து நம்முடைய பார்வையெல்லாம் பிரச்சனை. பாவத்தில் இருக்கிறதுக்கான வார்த்தைகள் நிறைய இருக்கு இல்லையா? பாவத்தின் அடிமைத்தனம், அது வந்து போதைப் பொருட்களாக இருக்கலாம், அல்லது உடல் இச்சைகளுக்குரிய காரியங்களாக இருக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம போக்கஸ் என்னவா இருக்கணும்? இந்த சூழ்நிலை இதுல இருந்து வெளியே வரணும்னா என்ன இருக்குது? ரோமியர் 6:22 இல்லையா? நான் யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? இப்போ கடவுளுக்கு அடிமையாக இருக்கிறேன். நான் கடவுளுக்கு அடிமையா இருக்கேன். இனிமேல் என்னால என்ன பண்ண முடியாது? நான் இனிமேல் கிடைக்கக்கூடியது எனக்கு நிறைவாழ்வு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் 1 யோவான் 3:9, 1 யோவான் 5:19, 18. ஓகேயா? இப்படி வார்த்தைகள் நமக்கு எந்த வார்த்தைகள் அந்த சூழ்நிலைக்கு வேண்டுமோ அதை எடுக்கணும். நிறைய பேர் வந்து பண்ணாங்கன்னா குறை சொல்ற பேச்சு இது பண்ணுவாங்க. குறை பேசக்கூடியதா இருக்கும். எப்ப பார்த்தாலும் தாழ்த்தி பேசுற, அல்லது குறை பேசிட்டு இருக்கிறது, அல்லது பழிச்சு பேசுறது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கான வார்த்தைகள் என்ன பண்ணலாம்? நம்ம கொலோசியர் 4:6 வசனம். என்னுடைய பேச்சு இனிமையாகவும் சுவையுள்ளதாகவும் இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நான் தகுந்த மறுமொழி அளிக்க அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் அங்கே எந்த பேஸ் இருக்கோ அந்த பேஸை ஃபோக்கஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண நம்ம விழுந்து போவோம். நம்ம ஷீல்டை ஒரு அளவுக்கு தான் படிக்க முடியும். ஷீல்டை நம்ம படிக்கிறது ஒரு அளவுக்கு தான் படிக்க முடியும். நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் அதிகமாக நம்ம கொஞ்சம் பின்வாங்குவோம். நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த் போச்சுதுன்னா அந்த தூயாவின் துணைகளோட அந்த பள்ளமே போகும்பொழுது நம்ம என்ன பண்றோம்? மொத்தம் திரும்ப விழுந்து கிடப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பேஸ் எதுன்னு பார்க்கணும். அங்குள்ள பேஸ், அந்த பேஸை நம்ம அட்டாக் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அந்த நபருடைய பலவீனம் என்ன, எந்த பலவீனத்தில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் ஆவியானோட துணை கொண்டு நீங்கள் அதை கண்டுபிடிச்சு அதுக்காக நீங்க அடிக்கும் பொழுது என்னாகும்? அந்த ரூட்டு கிளியர் ஆகும். பிரைஸ் தி லார்ட். அந்த பிரச்சனை கிளியர் ஆகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க. அன்னைக்கு நான் இப்போ ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு ஃபாதர் வந்து ரொம்ப சோகமா மெசேஜ் கொடுக்குறார் திருக்குடும்ப திருவிழாவில். சரியா? நான் இந்த பங்குல வந்து இது வரைக்கும் 4 திருமணத்தை முறிச்சு வச்சிருக்கிறேன். நான் பண்ணி கொடுத்த முதல் திருமணமே முறிவுல போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையா சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்கும் அவர் வந்து, 2 அல்ல 3 வருடத்துக்குள்ளாக. கிட்டத்தட்ட 4 பேர் நாம் பண்ணி வைத்த திருமணத்திலேயே 4 குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அருமையான வார்த்தைகள் கடவுள் கொடுத்திருக்கிறார். தொடக்க நூல் 2 என்ன கொடுத்திருக்கிறாரு? கணவன் சொல்றாரு என்ன பண்ணணும்? இவள் என் எலும்பிலும் எலும்பும் சதையிலும் சதையிலுமானவள், ஆகவே அவர் என்னுடைய ஒரே உடலாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் இணைத்ததை எந்த ஒரு சக்தியாலும்
பிரிக்க முடியாது. நானும் என் மனைவியும் ஒன்றாக இருக்கின்றோம். அருமையான வார்த்தை. மனைவி அப்படியே மாற்றி சொல்லும், நானும் என் கணவரும் எப்படி இருக்கிறோம்? ஒரே உடல். கடவுள் இணைத்ததை எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்கல முடியாது. நாங்க 2 பேரும் ஒன்றாக இருக்கிறோம். எங்களை இணைத்து வைத்த கடவுளுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சேர்த்துக்கலாம். என்னது? ஆண்டவரே, உன் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட என் கணவன் அல்லது என் மனைவிக்காக நன்றி. நீர் கொடுத்த ஒவ்வொன்றும் அருமையான பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்திற்காக நன்றி. இதை சொல்ல முடியணும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இதை விட்டுடுறோம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விட்டுடுறோம். அங்கே கணவனோ அல்லது மனைவி அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். உடனே என்னது? அவங்க பேசின வார்த்தையெல்லாம் எதிரொலிக்குது. எடுத்தோன்னு சொல்லுவோம், கடவுளே, என் மனைவி எனக்கு கொடுத்தவ ஒரு பொக்கிஷம் அப்படிங்க. அங்க அப்பதான் நாசமா போனவன அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை டபார்னு உள்ள வரும். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு காரணத்துல அது சொன்ன வார்த்தை இவர்களுக்குள்ளாக திரும்ப திரும்ப ஒழிச்சு, ஏன்னா அதுதான் அவங்களுக்குள்ளாக திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அதையே அவங்க ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகுது? இந்த வார்த்தையை அவங்களால அறிக்கிட முடியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு வலுவூட்டு இருந்ததுன்னு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. என்ன செஞ்சோம்? நம்மளால என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு? நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அடித்தளமாக வைத்து அவரை பாதச்சுவடிய அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்துக்கின்றவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்னு நம்ம யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க. உண்மையிலேயே எனக்கு வலுவூட்டு துணை கொண்டு என்னால எல்லாத்தையும் செய்ய முடியுதா? நான் செஞ்சுட்டு இருக்கேனா? அப்படி இருக்கேன்னா நீங்க ரூட்டை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையுடைய அந்த இது உடைக்கிறதுக்கான அந்த பேஸை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அதனுடைய ஆணி வேற பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம். ஆணி வேற பிடுங்காத வரையிலும் அது திரும்ப திரும்ப முளைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது உடனேயாக இருக்கலாம், கொஞ்சம் காலங்கள் கழித்தாக இருக்கலாம். ஆனா ஆணிவேர் பிடுங்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, சிம்சோனை இதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினீங்களா? கதை ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாதாரண ஒரு ஸ்டோரியா தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பொழுது, இதுக்கும் எனக்கு வலுவூட்டு துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பத்துல ஒன்றும் புரியல. இப்போ சகோதரர் கூட, ஆண்டவரே, நான் கூட செய்தி இன்னொரு ப்ரேயர்ல இருக்கும்போது சகோதரர் அதான் சொல்லிட்டு வந்தேன், பிரதர் நான் அடுத்த இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்பவும் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த ஃபோக்கஸ் கிடைச்சது. அதாவது அது போறதுக்கு, அந்த ஜெபத்து போறதுக்கு முன்னாடி இதுதான் ரூட்டுங்கிற கிடைச்சு, நான் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒரு பிளாங்கா தான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பிரச்சனைக்கு ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ரூட்டை உடைக்காத வரையிலும், ரூட்டை புடுங்கி எறியாத வரையிலும், அதனுடைய ஆணிவேறு அல்லது பேஸை உடைக்காத வரையிலும் அந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால எனக்கு வலுவூட்டும் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு, எனக்கு வாழ்வது நானால என்ன கிறிஸ்துவ சொல்றதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. நாம இதெல்லாம் கிளியர் பண்ணாத வரையிலும் எனக்கு முன்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை குழந்தைய குறிச்சோ அல்லது கணவனை குறிச்சோ அல்லது எதை குறிச்சா இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆபீஸ்ல அலுவலகத்துல என்னால டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, என்னால டார்கெட்டை அச்சீவ் பண்ண, அங்க சொல்றது என்ன, மார்க்கெட்டே சரி கிடையாது பிரதர், எல்லாமே சரியில்லை சார். அவர் வந்து கேட்பாரு, மேனேஜர் ரிப்போர்ட் கேட்பாரு, என்னையா ஆச்சுது அந்த வருஷம் இந்த மாசம் உன்னுடைய சேல்ஸ் டார்கெட் ரீச் ஆகலையே, என்ன ப்ராப்ளம்? அதில் மார்க்கெட்டே சரியில்லை சார், எவங்கிட்ட போனால் கேஷ் ஃப்ளோ இல்லைன்னு சொல்கிறாங்க சார், ஆர்டருக்கு இந்த தர்றேன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் கேஷ் ஃப்ளோ இல்லை, அதனால அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். எல்லாம் எதிர்மறையாக பேசிட்டு இருக்கோம். நமக்கு ரூட் அங்கே என்ன பிரச்சனை? என்னுடைய நம்பிக்கையில் பிரச்சனை. நான் யாரை கொண்டு போகிறேன்? என்ன கொண்டு போகிறேன்? இந்த சமூகம், இந்த உலகத்தை இதை நம்பி போகிறேன், கடவுளை நம்பி போகல. நான் போகிறேன் இந்த இடத்துக்கு, கடவுள் என் கூட வர்றார், அவருக்கு வேலை, என்னுடைய வேலை இல்லை, அது அவருடைய வேலை, ஆர்டர் பிடிச்சி தந்துடுவார். நான் அவர் மீது நம்பிக்கை வச்சு ஓடி போறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன பண்ணணும்? இப்ப சொல்லணும், என் ஆண்டவர், என் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்திலிருந்து என் தேவைகள் அனைத்தையும்
நிறைவு செய்து விட்டார். இப்ப சொல்லணும் இந்த வார்த்தை. அங்க இந்த நம்பிக்கையில அந்த பேச உடைக்கிறதுக்காக சொல்லணும். இங்க வந்து மேனேஜர் பேசும் பொழுது சார் இந்த மதத்துல இந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன், இது என்னால இந்த சூழ்நிலை அச்சீவ் பண்ண முடியல, ஆனா ப்ராக்ரஸ் இருக்குது. ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ப்ராக்ரஸை மட்டும் பேசுங்க. நம்ம என்ன பண்றதுமா, ப்ராக்ரஸ் இருக்கிறத பேசுறது கிடையாது, அங்க பிரச்சனைகளை மட்டும்தான் பேசிட்டு இருப்போம். முடியாது ப்ராக்ரஸை பேசுறது இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய நம்பிக்கை கடவுள் மீது வைத்திருந்தேன் என்றால் என்ன பண்ண, இப்போ ஒரு சில சகோதரர்கிட்ட பேசணும்னா, பிரதர் பிசினஸ் எப்படி இருக்கு சார், ஆபீஸ்ல பேசும்போது சார்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சார் இல்லைன்னா சார்ன்னு சொல்லும்போது, சார் நீங்க எப்படி இந்த இது எப்படி போயிட்டு இருக்கு, ஏதோ பண்றோம் பிரதர், என்ன ஏதோ பண்றோம் சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஆமா சார் ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் சார். டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கிற வார்த்தையும் வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய இதுதான், ஏதோ பண்ணிட்டோம் சார். கடவுளுக்கு நன்றி சொல்லி பண்றது கிடையாது. இல்ல கடவுளுக்கு நான் அதை இந்த மாசம் நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். என்ன தெரியுமா, நாங்க பண்ணிட்டோம் சொன்னோம்னா அவங்க அடுத்து நினைப்பாங்க வேற ஏதாவது. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன பண்றோம், நம்மை அறியாமல் நாமளே உள்ள விழுந்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைக்கு எது ரூட்டோ அதை போக்கஸ் பண்ணுங்க, எது அந்த பிரச்சனை தாங்கிட்டு நிற்கும் அதை போக்கஸ் பண்ணுங்க. அப்போ அதை நீங்க உடைச்சிங்கன்னா என்ன ஆகும், மொத்தம் தவிடுபடியாகும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதைகள் சமதளமாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடவுள் கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? கடவுள் வார்த்தை உண்மையுள்ள தேவன், அவருக்கு உண்மை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். உண்மையான தேவன், வாக்கு மாறாத தேவன் நம்முடைய கடவுள். இன்று ஒன்றும் நாளை ஒன்றும் நாளை மறுநாள் ஒன்றும் நேற்று ஒன்றும் பேசக்கூடியவர் அல்ல நம்முடைய கடவுள். சொல்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள் நம்முடைய கடவுள். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்கு ஒருபோதும் மாறாது. உங்க வாழ்க்கைக்காக அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் வளமான திட்டம், அந்த திட்டத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா போக்கஸ் பண்ணக்கூடிய என்னுடைய நிலையில் தான் மாற்றம் இருக்கின்றது. அதை நடந்து போகக்கூடிய பாதையில தான், என்னுடைய கால்களில் தான் பிரச்சனை இருக்குது. நான் எதை நோக்கி போக்கஸ் பண்ணி போறேன், எந்த இடத்துக்கு போறேன், எதை கையில் எடுத்துக்கொண்டு போறேன், எப்படி அந்த பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறேன் என்ற அந்த இதுல தான் என்னுடைய போக்கஸ் இருக்கு. அதுல தான் மாற்றங்கள் உண்டே ஒழிய கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கண்களை மூடி ஆண்டவர் பாத்துல ஒரு சில நிமிடம் விட்டு கொடுப்போமா? நீங்க எதிர்மறையா பேசிய வார்த்தைகள், கடவுள் மீது நம்பிக்கை அவிசுவாசத்தினால் பேசப்பட்ட வார்த்தைகள், நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவரத்தில் விட்டு கொடுங்க ஒரு சில நிமிடம். அன்பின் ஆண்டவரே, இதோ நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மட்டும் நான் பார்க்கிறேன். ஆனால் சூழ்நிலைக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய உண்மை, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அந்த வார்த்தையில நான் போக்கஸ் பண்ணாத நிலைக்காக மன்னிப்பை கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த ரூட்டை உடைப்பதற்கான வழிகளை நீ தந்திருக்கின்றீர், அதனுடைய பேஸை உடைப்பதற்கான வழிகளை தந்திருக்கின்றீர். ஆனால் ஆண்டவரே, அதை அறிந்திருந்தும் நான் ஆண்டவரே அறியாதவனாக இருந்ததுக்காக மன்னிப்பை கேட்கிறேன். இன்னும் ஆண்டவரே, அதை அறிந்து கொள்வதற்கான முயற்சி செய்யாத நேரத்துக்காக மன்னிப்பை கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் பயணிக்கின்ற பயணம் உம்மை போல் இருக்க வேண்டும். நீர் பயணித்த பொழுது ஆண்டவரே, இதோ பிரச்சனைகள் உம்மை கண்டு ஓடியது. இதோ ஏனென்றால் நீர் பார்த்தது அந்த பிரச்சனையுடைய ரூட்டை பார்த்தீர், அதனுடைய ஆணிவேரை பிடுங்கி அறிந்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இது வரக்கூடிய பிரச்சனைகளின் மத்தியிலே, இது விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் ஓடுகின்ற பொழுது எதிர்கொண்டு வந்து தடை போடக்கூடிய எல்லாவற்றிலும் இதோ அந்த ஆணிவேரை பிழுங்கி எடுக்க நீர் எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கின்றீர். அவற்றை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கிருபை தரும்படியை செபிக்கிறோம். ஆவியானவரே, ஒவ்வொரு மேல் அசைந்தாடும்படியை செபிக்கிறேன். இதை நம்பிக்கையை இன்னும் மிகுதிப்படுத்தும்படியை செபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களையும் தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதற்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, sisters. Praise the Lord. God bless you all.